வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டாபா ஸ்டைல் சாப்பாடுனாலே அது தனி டேஸ்ட் தாங்க. ஹைவேஸில் போகும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய டாபா கடைங்க இருக்கும். அங்கே பண்ணுற ரெசிபீஸ் ஒரு தனி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் நான். இப்போ இது யூஸ்வலாக நம்ம தண்டூரில் வச்சு செய்வாங்க, ஆனால் இது நம்ம ஸ்டோவ் டாப்பில் வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் நானுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேசன்லேயோ இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் 500 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 5 டீஸ்பூன் சர்க்கரை, மூணு டீஸ்பூன் எண்ணெய், 1/2 கப்பு தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்நீர் இட்டு நல்லா பிசையணும். மாவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைங்க. இது பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு தடவிட்டு இந்த மாவை மூடி வைக்கணும். இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம நான் செய்யலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி இதை தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்ச பிறகு ஒரு பக்கம் கொஞ்சமாக தண்ணியை தடவணும். தண்ணி தடவின பிறகு தவாவை நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணி தடவின சைடை மட்டும் தவா மேலே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நல்லா உப்பி வரும், கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி வரும். அது இப்போ வந்த உடனே திருப்பி அடுத்த பக்கம் நெருப்பில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா வரும். உங்களுக்கு அவல் இல்லாமல் இல்லைன்னா தண்டூர் இல்லாமல் ஈஸ்ட் கூட இல்லாமல் இந்த நானை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பன்னீர் கிரேவியோ இல்லைன்னா ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நான் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் நான் வீட்லேயே எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்க. இதை நீங்கள் ஸ்டோவ் டாப்பில் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் தால் இல்லைன்னா பன்னீர் கிரேவி இல்லைன்னா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.